இது வந்து பேப்பர் கேன்வாஸ் வாங்கி இதில் ஸ்கேலப் மாடல் வெட்டியிருக்கேன். இந்த மாடல் தான் அவங்க கேட்டாங்க, அதனால் இப்படி வெடியுது. நல்லா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேராக இதை வச்சு தேய்ச்சணும். தேய்ச்சிட்டு இதை வச்சு தைச்சா நல்லா நெக் வந்து மாடலாக விழும். இது இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. நம்ம போய் தைக்க போகலாம். வாங்க. துணி நவலாமல் இருக்கணும்னா இப்படி ஊசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்படி ஒன்று போல் தைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ரிவர்ஸ் சீட்டாக வச்சுக்கோங்க. நல்லா பக்கத்தில் வச்சு க்ளோஸ் அப் இதுதான் இப்போலாம் ஷார்ப்பாக வர மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இதை சுற்றி வரைக்கும் தையல் போட்டாச்சு. இப்போ இந்த ஊசி எடுத்துட்டு இப்படி நம்ம வெட்டிக்க போகிறோம். இது வந்து கொஞ்சமாக விடணும். இந்த அளவு தான் விடணும். விட்டுட்டு இப்படி வெட்டணும். அதனால் திருப்பதுக்கு வரும். இப்போ வந்து இதை ஃபுல்லாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படியும் ஏசாக எப்படியும் வெட்டி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வெட்டி விட்டாச்சா. இப்போ வந்து எந்த பக்கமும் இப்படி திருப்பிக்கணும். திரும்பினாட்டி இப்படி இருக்குன்னா இப்படி எடுத்து விட்டாலே இது வந்துடும். இப்படி வந்துடும். வந்த பிறகு லைட்டாக அயன் பண்ணிக்கிடுவோம். சரியா? இப்போ நான் திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்ட பிறகு இப்படி லைட்டாக இப்படி அயன் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? இப்படி நல்லா தேய்ச்சி விட்டாச்சுன்னா இந்த சுருக்கம்லாம் இப்படி போய் நல்லா ஆயிடும். இதுக்கு பிறகு இதில் தையல் போட்டுக்கணும். சுற்றி வரைக்கும் சின்ன சின்ன சுருக்கம்னா அதெல்லாம் போயிடும். அப்படின்னா இந்த இப்போ தையல் போட ஈஸியாக இருக்கும். இப்படி தான் மேட்டாப்பில் வச்சு ஓரமாக தையல் பண்ணணும். அது பொடி தையலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை விட சூப்பராக வரும். இந்த நெக் வந்து அழகாக இருக்கும். ரொம்ப குட்டியோட தையலில் வச்சுக்கோங்க. இந்த வளைவு போடணும். இது வந்து சேலை கொடுத்தாங்க. சேலையை சுடிதார் டாப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. கீழெல்லாம் லேஸ் வச்சுருக்கேன். கை வந்து பஃப் கை வச்சு ரவுண்டுக்கு கழுத்து வச்சு முந்தானையை முன்னாடி ஃப்ரெண்டுக்கு போட்டிருக்கேன். இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.